ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம விஜய் இருக்கார்லையே, அதாவது சுவாமி ப்ரோ வந்து நேற்றுக்கு மலேசியா போயிருந்தார். அந்த ஈவெண்ட்டுக்கான ஃபுல் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எங்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அப்டேட்டுமே நான் கொடுத்துருந்தேன். போய் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்க என்னன்னு சொல்லி ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எத்தனை பேர் இதெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்போசல்ஸ், அதாவது ஒரு சீரியலே வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது கிட்டத்தட்ட வெண்ணிலா காவேரிங்கிற மாதிரி 2 பேர் வச்சுருக்க மாதிரி இவங்க அவங்க ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட்டில் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க பேசுறது எனக்கு சுத்தமாக காதிலே விழுகலை. எது எனக்கு புரிஞ்சதாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நேம் வந்து உமா, உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுவார். நிஷாக்குமே வந்து அவங்களோட இன்னொருத்தவங்க நேம் நிஷா, அதுக்குமே வந்து பாட்டு டக்குன்னு வந்து பாடுவார். ஸோ என்ன ஒரு குசுமை பாருங்கள் நம்ம ஹீரோக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப மிங்கிள் ஆகி ஸோ ஃபேன்ஸோட அவ்வளோ ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்ததுனால இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிறைய டைம் ஷேர் பண்ணிருந்தாலும் பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை கூட நம்ம திருப்பி நான் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு காரணம் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண அந்த ஒரு மொமெண்ட்டை. ஸோ நம்ம விஜய் சுவாமியை இந்த மாதிரி ஒரு வைப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வீக்கா விஜய் காவேரின்னு சொல்லி தான், அதுவும் அவங்க 2 பேரும் அங்கே அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோ சொல்லுங்கள் ஒன்லி வீக்காதா அப்படிங்கிற மாதிரி கீழேருந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அப்படி கத்திட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அந்த வீடியோ ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, இதை தவிர நீங்கள் வேறு நல்லா நோட் பண்ணிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாய்பாபா சிலை ஒன்று இருக்கும், அதை வந்து வாங்குற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்க மாதிரியுமே வீடியோஸ்லாம் கிடச்சிச்சு. நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு பேக் டு பேக். அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்கோட ஃபேன் பேஜஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.